நீ பயப்படாதே, உன் காயங்களுக்கு நான் மருந்து போடுகிறேன். இந்த புறா என்னுடையது சலீம் அண்ணா. இதை நான் தான் அடித்தேன். இருக்கலாம் இளைய சகோதரா முராத். இருப்பினும் வாயில்லாத பிராணியை எவ்வாறு நீ அடிக்கலாம்? பார்த்தாயா, இது எவ்வளவு அழகாக உள்ளது. இருந்தால் என்ன, பறவை என்றாலே அதை வேட்டையாட வேண்டியது தானே. தாருங்கள், அதை என்னிடம் கொடுத்து விடுங்கள். தரமாட்டேன், நிச்சயமாக நான் இதை தரமாட்டேன். சலீம் அண்ணா, இந்த புறாவை முராத்திடம் கொடுத்து விடுங்கள். வேட்டையாடுபவர்களுக்கு இறை சொந்தமாகும். ஆம். இல்லை, யார் காப்பாற்றினார்களோ அவர்களுடையதுதான். இது காயம் பட்டிருக்கிறது, ஆகவே நான் இதை உனக்கு தர இயலாது. சலீம் அண்ணா, என்னிடம் கொடுத்து விடுங்கள். கொடுக்க மாட்டேன். நான் அதை பறித்துக் கொள்வேன் அண்ணா. நான் கொடுக்க மாட்டேன். தாங்கள் தந்தே ஆக வேண்டும். என்னால் தர இயலாது. உங்களுக்குள் இப்படி சண்டையிட்டுக் கொள்வது தவறாகும் ஹுசூர். சலீம் அண்ணா தான் என் புறாவை பறித்துக் கொண்டார். நான் அதை காப்பாற்றினேன். அது என்னுடையது. இல்லை, அது முராத்துடையது. சரி, வாருங்கள், இப்பொழுதே அப்பாவிடம் செல்லுவோம். சுபானல்லா இளவரசரே, மிகவும் பிரமாதம். விரைவிலேயே நீ ஒரு மிகப்பெரிய வீரனாக உருவெடுக்கப் போகின்றாய். உனக்கு பயிற்சி அளித்ததை நினைத்து எனக்கு பெருமையாக இருக்கிறது. நன்றி ஷெகன்ஷா, இது தங்களின் பெருந்தன்மை. ஆனால் ஒரு விஷயத்தை நினைவில் வைத்துக்கொள். தாக்கும் போது உனது வாளின் வீச்சு சற்று பலவீனமாக இருக்கிறது, பார்த்துக்கொள். அது ஏனென்றால் என்னை காத்து வருபவரை என்னால் தாக்க இயலாது. இல்லை, அப்படி நினைப்பது மிகவும் தவறு. யுத்தத்தில் உன்னை எதிர்ப்பவரை எதிரியாக மட்டுமே நினைக்க வேண்டும், நினைவில் கொள். நாங்கள் புகார் அளிக்க வந்திருக்கிறோம். ஆனால் தவறெல்லாம் இவன் மேல்தான். இளவரசர் கூறுவது உண்மைதான். இல்லை ஷென்ஷா, அதாவது பொறுமை பொறுமை பொறுமை. என்ன நடந்தது என்று ஒவ்வொருவராக கூறுங்கள், பாருங்கள். சரி, இப்போது கூறுங்கள், என்ன நடந்தது? தந்தையே, முராத் தன்னுடைய பானத்தால் இந்த பறவையை காயப்படுத்தினான். நான் இதற்கு வைத்தியம் செய்தேன். இருப்பினும் முராத் கூறுகிறான் இந்த பறவை அவனுடையதுதானாம். வேட்டையாடியவனுக்கு தான் இறை எப்பொழுதும் சொந்தமாகும். ஆனால் இதை காப்பாற்றியவன் நான் தான். நடந்ததை நீங்கள் விவரமாக கூறுங்கள். ஆனால் அம்மா அவர்கள் கூறுவார்களே, வாயெல்லாம் ஜீவன் மீது நாம் கருணை காட்ட வேண்டும் என்று. ஆனால் நீங்களும் தான் வேட்டையாடுவீர்களே தந்தையே. எனக்கு பிரச்சனை புரிகிறது. உண்மை என்னவென்றால் நீங்கள் வேட்டையாடி இருக்கிறீர்கள். ஆனால் ஒருவேளை ஷேகு பாபா அந்த புறாவை காப்பாற்ற முடியாமல் போயிருந்தால்
அப்போது இறை உங்களுடையதாயிருக்கும். ஏனென்றால் அழிப்பவர்களை விட காப்பவர்களே மேலானவர்கள். இதுவே சட்டமாகும், இதுவே என்னுடைய தீர்ப்புமாகும். அதோடு இன்னொரு விஷயம், நீங்கள் அனைவருமே சகோதரர்கள். நீங்கள் இவ்வாறு சண்டை போட்டுக் கொள்ளக் கூடாது. நீங்கள் எப்பொழுதும் அன்போடு இருக்க வேண்டும். புரிந்ததா? சரி, அனைவரும் பிரசாதம் வாங்கிக் கொள்ளுங்கள், பிறகு செல்லுங்கள். நன்றி. சலீம், ஏன் இப்படி மண்ணில் புரண்டு வந்திருக்கிறீர்கள்? பரவாயில்லை ஜோதா பேகம், இவர்கள் சிறுவர்கள் தானே. சரி, போகட்டும். இன்று அல்லாவின் பாதத்தை சென்றடைந்த எனது தந்தை ஹுமாயூன் பாஷா அவர்களின் பிறந்த நாள். இந்த நாளன்று நான் நல்லது செய்ய நினைத்தேன். அதனால் ஷேகு பாபா அவர்களுக்கு நான் துலாபாரத்தை அளிக்கப் போகின்றேன். எனவே நீங்கள் அனைவரும் தயாராக இருங்கள். எனக்கு விடையளியுங்கள். சரி, வாருங்கள் இளவரசரே. சரி, வா சலீம், சென்று குளிக்கலாம். என்ன, காலையில் தானே நான் குளித்தேன், மறுபடியுமா? ஆம், மறுபடியும் தான். வா செல்வோம். ஷேன்ஷா எப்பொழுதும் சலீம் அண்ணாவை தான் பாராட்டிக் கொண்டிருக்கிறார். என் மீதோ கோபப்படுகிறார். நீ கூறுவது தவறு முராத். ஷேன்ஷா சரியான முடிவை தான் எடுத்திருக்கிறார். உனக்கு இது தெரியும் தானே? கொல்பவர்களை விட காப்பாற்றுபவர்கள் தான் சிறந்தவர்கள். அதோடு சலீம் உன்னுடைய மூத்த அண்ணன். அவனோடு சண்டையிடக்கூடாது. நானும் ஷேன்ஷாவின் மகன் அல்லவா? நானும் இளவரசனாவேன். ஆம் மகனே, அவரே அடுத்த வாரிசு, வருங்கால ஷெஹன்ஷா. நீ அவருக்கு கௌரவம் அளிக்க வேண்டும். மரியாதை தர கற்றுக்கொள். வீரத்தை வெளிப்படுத்தியது நான் தான் வேட்டையாடினேன். அவன் ஒன்றும் செய்யவில்லை. அப்படி இருந்தும் அப்பா அவனுக்கு புறாவை அளித்து விட்டார். அம்மா. முராத், அப்பா உன்னிடம் என்ன கூறினார் என்று நீ சரியாக கேட்கவில்லை போலும். அன்னையே, நான் செய்தது நல்ல காரியம் தானே? பிறகு ஏன் நீங்கள் என்னை நிந்திக்கின்றீர்கள்? சலீம் உங்களை நிந்திக்கவில்லை. உங்களுக்கு புரிய வைக்கிறேன். உங்கள் சகோதரரை நிந்தித்திருக்க கூடாது. எதற்காக அவரோடு சண்டை போட்டீர்கள்? சரி, இவரை சீக்கிரமாக தயார்படுத்துங்கள். ஆனால் அன்னையே, அவன் பிடிவாதம் பிடித்தான். நான் வேற என்ன செய்வது? தாங்கள் தான் அவருக்கு புரியும்படி எடுத்துரைத்திருக்க வேண்டும். காலம் தாழ்த்தி இருந்தால் பறவை இறந்திருக்கும் அல்லவா? தண்டிப்பதும் கொல்வதும் ஷெஹன்ஷாவின் வேலையாகும். ஏன் அப்பா அதை செய்ததில்லையா? அவர் எவ்வளவு விலங்குகளை கொன்றிருப்பார் என்று மட்டும் காப்பாற்றுபவன் பெரியாள் ஆகிவிட்டானா? என்னை பொறுத்தவரை ஷெஹன்ஷாவின் அறையில் சிங்கத்தின் சிரசு, புலியின் தோல், மானின் தலை இருக்க வேண்டும். வேட்டையாடுபவனுக்கு தான் அந்த பொருள் சொந்தமாக வேண்டும். ஷெஹன்ஷா என்ன ஆரம்பத்திலிருந்து இப்படித்தானா? எச்சரிக்கிறேன் ஹைதர், என்ன பேசிக் கொண்டிருக்கிறாய்? ஏன் நான் பேசக்கூடாது? எனக்கு நன்றாகவே தெரியும். ஷெஹன்ஷா எப்போதும் இப்படித்தான். என்னுடைய தந்தையை கொன்றது அவர்தான். மாடியிலிருந்து அவரை தள்ளிவிட்டார். வாயை மூடு. நான் என் வாயை மூட வேண்டும். அவர் தானே என் பாட்டியை சிறைச்சாலையில் தள்ளினார். எனக்கு அனைத்தும் தெரியும். என்னை அவருக்கு முன்பில் இருந்தே பிடிக்காது. முட்டாள். இன்று காலம் சென்ற பாஷா ஹுமாயூன் அவர்களின் பிறந்த நாள். எனவே துலாபாரம் அளிக்கும் போது ராஜமாதா அவர்கள் தான் இருப்பதிலேயே அழகாக இருக்க வேண்டும். என்னை விடு சக்கீரா, இளவரசர் தயாராகி விட்டாரா என்று முதலில் நீ சென்று பார். துலாபாரத்திற்கு தன் பாட்டியிடம் செல்ல வேண்டும் என்று அவரிடம் சென்று கூறு. சரி. ஆதாப் ஷெஹன்ஷா. ஆதாப். இன்னும் நீங்கள் தயாராகவில்லையா ஜோதா பேகம்? முடிந்து விட்டது ஷெஹன்ஷா, தயாராகிவிட்டேன். ஏன் என்னை அப்படி பார்க்கிறீர்கள்? ஏதாவது குறை இருக்கின்றதா என்று பார்க்கிறேன். என்ன குறை?
அனைத்தையும் அணிந்து விட்டேன். ஹாரம், காதணி, வளையல், கொலுசு, நெத்திச்சுட்டி. தாங்கள் இந்த திருஷ்டிமையை வைக்கவில்லையே? அந்த அல்லாஹ் தங்களுக்கு திருஷ்டிப்படாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் ஜோதா பேகம். நீங்கள் பேச்சை நிறுத்திவிட்டு சீக்கிரம் புறப்படுங்கள். துலாபாரத்திற்கு நேரமாகிறது. அதெல்லாம் சரிதான் ஜோதா பேகம். முதலில் நம் ஷேகு பாபா தயாராகி விட்டாரா இல்லையா? உங்கள் ஷேக் பாபா இன்னும் தயாராகவில்லை. சற்று நேரமாகும். என் மகன் என்னை போலவே. ஆனால் ஜோதா பேகம், இன்று அவன் அந்த பறவையின் உயிரை காப்பாற்றியதை பார்க்கும்போது உண்மையிலேயே அவன் என் மனதை கவர்ந்து விட்டான். என் மகனை நினைக்கும் போது என் மனம் பெருமை கொள்கிறது. ஓ அப்படியா? நன்றாக பேசுகிறீர்கள். ஏதாவது நல்லது செய்தால் உங்கள் பையன், சேட்டை செய்தால் என் மகன் என்பீர்கள். இது எவ்வாறு நியாயமாகும்? நீங்கள் என்ன வேண்டுமானாலும் கூறுங்கள், ஆனால் அவன் என்னை போல்தான் இருக்கின்றான். உங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்றால் நீங்கள் சென்று யாரை வேண்டுமானாலும் கேட்டு பாருங்கள். இருக்கலாம், பார்ப்பதற்கு உங்களைப் போல் இருக்கலாம். ஆனால் அவன் சுபாவம் என்னை போலவே இருக்கிறது. இதை நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும். அதை எப்படி ஆணித்தனமாக கூறுகிறீர்கள்? அவனுக்கு என் சுபாவம் தான் இருக்கிறது என்பதை நிரூபிப்பதற்கு 3 காரணங்கள் இருக்கின்றது. அவை என்னவென்று கூறுங்கள். முதல் விஷயம், எந்த முடிவையும் தந்தையைப் போல் அறிவால் இல்லாமல் தாயைப் போல் இதயத்தால் யோசித்து எடுக்கிறான். இரண்டாவது, இதே போல்தான் நானும் மாமேரில் ஒரு புறாவை காப்பாற்றினேன். அடுத்த காரணம்? மூன்றாவது காரணம், தங்களுக்கு நினைவுள்ளதா? நீங்களும் ருக்கையா பேகமும் மானை வேட்டையாட காட்டிற்கு புறப்பட்டீர்களே, நான் அப்பொழுது அந்த மானை காப்பாற்றினேன். நீங்கள் கூறுவதிலும் நியாயம் இருக்கிறது ஜோதா பேகம். சரி, ஒப்புக்கொள்கின்றேன். என்னுடைய மகன் ஷேகு பாபா தங்களைப் போலத்தான் இருக்கின்றான். உங்களுக்கு மகிழ்ச்சி தானே? முகலாய சாம்ராஜ்யத்தின் மகாராணி ருக்கையா பேகம் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். ஆதாப் ஷெஹன்ஷா. ஆதாப் ஜோதா பேகம். பாருங்கள் ருக்கையா பேகம். ஷெஹன்ஷா மற்றும் ராஜமாதாவிற்கு வெற்றி உண்டாகட்டும். சலீம் எங்கே? அவனை எதற்காக தேடுகின்றாய்? இந்த ஆபரணங்களையும் ஆடைகளையும் நான் அவருக்காக எடுத்து வந்திருக்கிறேன். அன்னையே, தாங்கள் அளித்த ஆடையில் நான் மிகவும் அழகாக இருக்கின்றேன் அல்லவா? ஆமாம் சலீம், ஆனால் உங்கள் பெரியம்மா எடுத்து வந்திருக்கும் வஸ்திரத்தில் இன்னும் அழகாக இருப்பீர்கள். இல்லை, நான் இதைத்தான் அணிந்து கொள்வேன். இது எனக்கு மிகவும் பிடித்த நிறமாகும். இங்கு பார் சலீம், அப்படி பேசக்கூடாது. ஜோதா பேகம், எது எனது மகனுக்கு மகிழ்ச்சியை தருமோ அதுதான் எனது மகிழ்ச்சியும். அது மட்டுமல்லாமல் எனது இளவரசர் மிகவும் அழகாக இருக்கிறார். ஆனால் ருக்கையா பேகம். ஜோதா பேகம், இவர் இளவரசர். தன் மனதிற்கு பிடித்ததை செய்ய இவருக்கு உரிமை இருக்கிறது. இவற்றை வாங்கிக் கொள்ளுங்கள். எனது இளவரசருக்கு எப்பொழுது அணிய தோன்றுகிறதோ அப்பொழுது அணிந்து கொள்ளட்டும். அல்லாஹ் எனது குழந்தைக்கு நீண்ட ஆயுளை தர வேண்டும். உங்களுடைய ஆத்மாவுக்கு அமைதி கிடைக்கட்டும். அதே போல் உங்கள் ஆசீர்வாதமும் குழந்தைகள் மேல் எப்போதும் இருக்கட்டும். ஆதாப் அத்தை அவர்களே, மறைந்த மாமன்னர் ஹுமாயூன் அவர்களின் நினைவு நாளை முன்னிட்டு சலீமுக்கு ஷெஹன்ஷா துலாபாரம் கொடுக்க போகிறார். ஜலாலும் தனது தந்தையை போன்றவர்தான். கிடைக்கும் சந்தர்ப்பத்தில் தான தர்மங்கள் செய்து வருகிறார். ஆமாம், என்னுடைய இளவரசர் எங்கே? வந்து கொண்டிருப்பார் அத்தை. உங்கள் இளவரசன் தயாராகிவிட்டான். என்னுடைய செல்ல பேரனே, எங்கே? என் முன்பு வந்து நில்லுங்கள். என்ன, நான் அழகாக இருக்கிறேன் அல்லவா? மாஷா அல்லாஹ், மிகவும் அழகாக இருக்கிறீர்கள். என் கண்ணே பட்டுவிடும் போல் இருக்கிறது. தங்களின் இந்த ஆடை மிகவும் அழகாக இருக்கிறது. அன்னை எனக்கு அழைத்ததாயிற்றே. தாங்கள் அழுகின்றீர்களா? ஏன், யாராவது ஏதாவது கூறினார்களா? என்னிடம் கூறுங்கள், நான் அவர்களுக்கு தண்டனை அளிக்கிறேன். என்னுடைய அருமையான பேரன் இருக்கும்போது என்னை எதிர்க்க யாருக்காவது தைரியம் வருமா? அதானே பார்த்தேன். நான் உங்களை எப்பொழுதுமே பார்த்துக் கொள்வேன். உங்களை நான் எப்போதும் தனியாகவே விட மாட்டேன். இப்பொழுதுதான் புரிகின்றது. தாத்தாஜான் இல்லை அல்லவா? அதனால்தான் நீங்கள் அழுகின்றீர்கள். கவலைப்படாதீர்கள்,
நான் பெரியவன் ஆனதும் தங்களை நிக்கா செய்து கொள்கிறேன். இல்லை என் செல்லமே, தாங்கள் என்னை நிக்கா செய்ய இயலாது. ஏன் செய்ய இயலாது? ஷெஹின்ஷா என் அன்னையை நிக்கா செய்திருக்கிறார் அல்லவா? நான் ஏன் அவர் அன்னையை செய்யக்கூடாது? என் செல்ல பேரனுக்கு நான் ஒன்று சொல்லட்டுமா? பாட்டியே பேர பிள்ளைகள் நிக்கா செய்து கொள்ள மாட்டார்கள். அன்னையே, தாங்கள் தானே கூறுவீர்கள், மனைவி தன் கணவனுக்காக சமைப்பாள், லட்டுவை செய்து தருவாள். பாட்டி அம்மா தான் எனக்கு இதெல்லாம் செய்கிறாரே. அவ்வாறு இருக்கும்போது நான் ஏன் இவரை நிக்கா செய்யக்கூடாது? எங்க பார் சலீம், பாட்டியிடம் இவ்வாறு பேசக்கூடாது. இதோ பாரடா என் செல்லம், என் பேரன் திருமண வயதியை எட்டும் போது இந்த பாட்டி இருப்பாளோ இல்லையோ? ஏன் நீங்கள் இருக்க மாட்டீர்கள்? நான் உங்களை எங்கேயும் செல்ல விட மாட்டேன். என் அன்பு செல்லம், நான் ஏன் துலாபாரம் செய்து கொள்ள கூடாது அம்மா? எனக்கும் துலாபாரம் செய்ய வேண்டும். இது சலீமின் முறை என்பதால் அவருக்கு செய்கிறார்கள். இளவரசே, மான்சிங், நீங்கள் இருவரும் இப்போது ஷேக் பாபாவோடு இருங்கள். இங்கிருக்கும் வைர வைடூரியங்களை ஏழைகளுக்கு தானமாக தாருங்கள். சித்தம் ஹுசூர், உங்கள் கட்டளை நிறைவேற்றப்படும். ஹுசூர், குஜராத் விவகாரத்தை பற்றி தங்களிடம் சற்று பேச வேண்டும். இப்போது வேண்டாம், பிறகு பேசுவோம். எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கின்றது. அனைவரும் கவனமாக இருக்க வேண்டும். இளவரசரின் பாதுகாப்பில் மான்சிங் அவர்கள் எச்சரிக்கையாக இருக்க கூறியிருக்கிறார். இளவரசரே, உங்கள் கரங்களால் இதை தானம் செய்யுங்கள். இளவரசர் சலீம், இளவரசர் சலீம், இளவரசர் சலீம், இளவரசர் சலீம். தானம் முடிந்துவிட்டது. இது மாளிகைக்கு செல்ல வேண்டிய நேரம். விழிப்போடு இருங்கள். மீதி பொருட்களை செல்லும் வழியில் தானம் செய்யலாம். சித்தம் ஹுசூர். இளவரசர் எங்கே சென்று கொண்டிருக்கிறார்? நான் அவரை பின்தொடர்ந்து எங்கு செல்கிறார் என்று காண்கிறேன். ரஹீம், இளவரசரை தனியாக விட்டு விடாதீர்கள். சரி. இளவரசை, எங்கு செல்கிறீர்கள்? அங்கிருந்து ஏதோ சத்தம் வருகின்றது ரஹீம் அண்ணா. அங்கு என்ன நடக்கிறது என்று நான் சென்று இப்போது பார்க்க வேண்டும். சரி சரி, நான் பின்னால் வருகிறேன். நீங்கள் செல்லுங்கள். ஒன்று, 2, 3, 4, 5, 6, 7, 8